நான் திரும்பி பார்க்குறேன் ஒரு இளம் பொம்பளை அந்த இடத்துலயே இல்லையா வெங்காயம் நாங்கள் போன திங்கள் வந்து நாங்கள் நினைச்சதை ஒன்று நினைச்ச நாங்கள் அதை முடிச்சுட்டு இந்த திங்களை கிடையாது போன திங்கள் நினைச்சது முடிச்சுட்டோம் அதனால நாங்கள் வந்து குலசாதம் குடிக்கணும் பாருங்க அம்மனுக்கு படைக்க கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் அம்மா வாமா படைச்சு கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணம் மட்டுவில் பகுதியில் உள்ள பண்டு திளைச்சி அம்மன் கோயில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து சிறப்பாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பொங்கல் விழாலாம் நடந்து கொண்டிருக்குது உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பங்குனி திங்கள் மக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பொங்கி கொண்டே இருக்கிறது நிறைய பேர் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு வந்த கொஞ்சம் லேட் தான் ஆனால் நாங்கள் வேறு டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொங்கி முடிச்சுட்டு போய் கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கொண்டு இருந்தவை அதோட நீங்கள் கிட்டல கேள்விப்பட்டிருப்பீங்க சாவச்சேரில் ஒரு ஐயரால் தனித்து வீடு வசிச்சு வர்றார் இப்போ அவர் எங்கள் வீடியோ வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களை காய்ச்சி அது மட்டும் இல்லாமல் பாடல்கள் எல்லாம் பாடுனவர் எல்லாத்தையும் தொடர்ந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் என்ன அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அம்மாவாசை இருந்துச்சுன்னா அவள் பார்த்தீங்கன்னா போன திங்கள் வந்து நேர்த்தி வச்சுவா இந்த திங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துட்டேன் உண்மையாக அவ்வளோது ஆச்சரியமாக இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது அந்த அற்புதங்களுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து மக்கள் வந்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் சரி இங்கே என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குது இன்றைக்கெல்லாம் அந்த கஞ்சிக்கெல்லாம் காய்ச்சி ஆக்கள் கொடுத்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் இன்றைக்கி வந்தவங்க சொல்லி உங்களை சொல்லியிருப்பேன் அவர்களோட சேர்ந்து பாலாண்ணா வந்திருக்காரு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கையுடைஞ்சு வந்து நிற்கிறார் அதாக பார்த்தீங்கன்னா பாலாண்ணா கிரிக்கெட் விளையாடி இருக்கிறார் அவருக்கு எத்தனை வயசு பாலாண்ணா அதே கிரிக்கெட் விளையாடி இருக்கிறார் அப்போ கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா ஆளை கை வெடிச்சு போட்டு அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்படி கட்டி கொண்டு வந்திருக்கேன் இந்த பாலாண்ணா ஜெப்னா பாலாண்ணா பார்த்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ எல்லாம் பண்ணி விடுங்க ஏன்டா என்ன வீர தலைமுறையோடையும் கோயிலுக்கு வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நூலெல்லாம் கட்ட போகிறோம் என்ன நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சுட்டோம் கிட்டத்தட்ட இனி நாங்கள் நூலெல்லாம் கட்ட போகிறோம் வீடியோ பாருங்க வீடியோ பிடிக்கும் சொல்லி நம்புறோம் என்ன போன பங்குனி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு திங்களுமே வந்து பதிவு செஞ்சாங்க இந்த முறைண்டா நாளைக்கு கடைசி திங்கள் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது சிறப்பாக இருக்கும் கும்பாபிஷேகம் வேறு லெவலில் நடக்கும் சும்மா அதில் அதே மாதிரி நாங்கள் வீடியோ பதிவு செய்யும் தொடர்ந்து எங்களை வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன சரி ஓகே நாங்கள் தொடர்ந்து வீடியோ பெட்ரோல்லாம் பிரச்சனையாக இருக்குது ஆனால் அப்படி சொல்லுவோம் கோயிலுக்கு பார்த்தா அப்படி சொல்ல மாட்டீங்க அவ்வளோத்துக்கு சனம் பெட்ரோல் பிரச்சனை கூட நாட்டில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா சனம் இந்த என்ன சொல்கிறது அம்மனை விட்டு கொடுக்காம வரையும் நம்ம என்ன அம்மன் எவ்வளோத்துக்கு மக்களுக்கு செய்கிறாவோ அதே நேரத்துக்கு பார்த்தா பக்தர்களும் அம்மனுக்கு செய்து கொண்டிருக்கு நம்ம என்ன அவ்வளோத்து பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதங்கள்லாம் நடந்து கொண்டிருக்குது சரி தொடர்ந்து நான் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பி வந்து இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்மனை செயினாக இருக்க பார்த்துட்டாங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது அதையும் நான் வீடியோவில் பதிவு செய்திருக்கேன் தொடர்ந்து போய் பாருங்க என்ன இதால் தான் நாங்கள் கோயிலுக்கு போகணும் பாருங்க தொடர்ந்து வாகனங்கள் போய் வந்து கொண்டு இருக்குது நான் தொடர்ந்து போய் கும்பிடலாம் ஓகே பொடிசெல்லாம் வந்து நிற்கிறேன் காவலுக்கு இதில் அர்ச்சனை பொருட்கள்லாம் வைக்கணும் போன வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் போன முறையை விட இன்றைக்கு சனம் கூட இனி அடுத்தடுத்த கிழமைகளில் இன்னும் கூடவே இருக்குமா பாருங்க பெயிண்டிங் வேலை கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு இருக்குது போன முறை நாங்கள் வந்ததுக்கும் இந்த முறை வந்ததுக்கும் சரியா டிஃப்ரெண்ட் என்ன தொடர்ந்து இதில் பக்கத்தில் தீபம் காட்டுற காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல அம்மனுக்கு படைச்சு கொண்டிருக்கிறோம் பொங்கல் குலசாதம் வடை சொல்லி அனைத்துமே இதில் படைச்சு கொண்டிருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து பக்தர்கள் இதில் வந்து வணங்குறதை நான் காணலாம் அழகுத்தி பால் செம்பு ஏந்தி இதில் ஒரு அக்கா வந்து நிற்கிறேன் காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ தொடர்ந்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை பக்தர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கணும் இதில் கஞ்சி கொடுக்கணும் சிரட்டையும் கொடுக்கணும் என்ன பேக்கும் கொடுக்கணும் என்ன சூடாக இருக்குது அருமையாக இருக்குது தெரியுமோ மிளகா எல்லாம் போட்டு வைக்கிறோம் மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு தந்து வைக்கிறோம் தேசிக்காய் புளி வெங்காயம் மிளகா எல்லாம் போட்டு கஞ்சியாக பால் கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கணும் அதான் டேஸ்ட்டாக இருக்குண்ணே நல்லா இருக்கும்
இந்த பால் தேசி நீர் கஞ்சி என்று சொல்றது பச்சை மிளகா வெங்காயம் பச்சை வெள்ளை பச்சை பச்சை நீர் கஞ்சி என்று சொல்றது என்ன நீர்ப்பாளையம் நீர்ப்பாளையம் என்ன பச்சை மிளகா வெங்காயம் வெட்டி போட்டு தேய்ச்சி புடியல் தான் ராக்கிங்க நல்ல டேஸ்டா இருக்கும் அருமையா இருக்கு நீர்ப்பாளையம் காய்ச்சி கொடுக்குறது எல்லாரும் குடிக்கட்டும் எல்லாருக்குமா காய்ச்சி இதில் வாப்பிரம் வாசல்ல சரி சரி தொடர்ந்து இந்த இடத்துல பொங்கல் கொடுக்க காணக்கூடியமா இருக்குது. ஓ சாரி, குலசாதம் கொடுக்கணும். போன முறையோட ஒப்படைக்குள்ள இந்த முறை அதிகளவான பக்தர்கள் கோயிலுக்கு வந்திருக்கிற காணக்கூடியமா இருக்குது. அடுத்தடுத்த திங்கள் இன்னும் கூட பேர் வருவினோம். இதுல ஐயாக்கள் பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். என்ன வேளையிலே மனசு வைக்கும் பண்டித லட்சியம்மா, வெற்றி கொடி நாட்டுகின்றோம் பண்டித லட்சியம்மா. வேளையிலே மனசு வைக்கும் பண்டித லட்சியம்மா, வெற்றி கொடி நாட்டுகின்றோம் பண்டித லட்சியம்மா. ஆலமரம் போலிருக்கோம் எங்கள் கூட்டம், உம்மை ஆதரித்து வாழ்த்துறம்மா பண்டித லட்சியம்மா. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட பண்டித லட்சியம்மா, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட பண்டித லட்சியம்மா, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட பண்டித லட்சியம்மா. பொங்காலியே வேட்பினக்காரி ஒரு முடுக்கையிலே பகை விரட்டும் பண்டித லட்சியம்மா. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட பண்டித லட்சியம்மா, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட பண்டித லட்சியம்மா, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட பண்டித லட்சியம்மா. இந்த அம்மா டெஸ்ஸை கழட்டிட்டா. அம்மன் காப்பாத்தி இருக்கா என்ன? கலட்டி இருக்கிறாள் பாருங்க, சனம் கொஞ்சம் கலட்டி நண்டா யோசிச்சு பாருங்க எவ்வளவு இதாண்டு கனசனத்துக்குள்ள கலட்டினாலும் பரவாயில்லை. நான் திரும்பி பார்க்கிறேன், ஒரு இளம் பொம்பளை அவ்வளவு அந்த இடத்துலயே இல்லையா. அம்மன் காப்பாத்தி இருக்கா அவங்கள. கடவுளை உண்மையா கடவுள் செய்யலாம் தப்பி இருக்குது. என்ன செய்யும் லட்சியம் என்ன வீட்டை போய் சேருவாங்க நெஞ்சு பக்கு பக்கண்டுடா. சரி அம்மா. ஓகே ஓகே. அம்மன் கோயிலுடைய முன்புறமாகவும் பக்தர்கள் பொங்கிக் கொண்டிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. அம்மனை தேடி வந்திருக்கணும் எல்லாரும். பாருங்க இங்க யார் சின்ன வராள் இவரையும் கூட்டிக்கொண்டு வந்தாச்சு. உருத்ராஜம் போட்டால விட்டு இருக்கிறீங்களே ஆளு பக்தியா பக்தி கூட கலாச்சாரத்தை பழக்கிறோம். என்னண்டம்மா சின்னன்லயே கலாச்சாரத்தை பழக்கிறோம். கோயிலண்டா வேட்டி கட்டி குறி வச்சு இப்படி வரணும் கலாச்சாரத்தை சின்னன்லயே பழக்கிறோம். வெளியில எப்படியும் போகட்டும், கோயிலுக்கு இப்படித்தான் போகும். அதான் அப்படியே பழக்கிட்டேன் சின்னலேருந்தே பழகிட்டு. அதுக்கு எத்தனை வயசு? இவருக்கு 9 வயசு. எந்த ஸ்கூலுக்கு போறவரா? இவர் செட்டுத்தரு மெத்தடிஸ். கோயில வர்றதா தெரியும் தானே, சொல்லி விடுங்க. அதுதான் மாட்டை வெட்டிட்டு போனது அதுங்களை கேட்லி பட்டதொழிய நாங்கள் அறியல. மாடை வெட்டிட்டு போனதான் போலீஸ் பிடிக்க வந்ததா. பிடிக்க வரைக்கும் அவர் அம்பாலை கும்பிட்ட வராம் காட்டி கொடுக்காது. இல்லை அவங்க கிண்டின இடத்துல மாட்டுன்றதில் பண்டித்தலையா தெரிஞ்சதால பண்டித்தலைச்சி அம்மன் என்று சொல்கிறேன். பொங்கினதா இன்றைக்கு நாங்கள் புளி சாதம், குலசோறு, பொங்கல் எல்லாம் வச்சு இல்லை எல்லா பொரியல் வகைகள் எல்லாம் வச்சு இன்றைக்கு ஒரு பெரிய மடியண்டு கொடுத்தோம். நாங்கள் போன திங்கள் வந்து நாங்கள் நினைச்சதை ஒன்று நினைச்ச நாங்கள் அதை அன்றைக்கு முடிச்சுட்டோம். இந்த திங்களை கிடையாது, போன திங்கள் நினைச்சதை முடிச்சுட்டோம். அதனால நாங்கள் வந்தோம். எவ்வளோ காலம் அம்மா வாரீங்க? நான் இப்போ கனகாலம். எத்தனை வருஷம் தொடர்ந்து? நான் இப்போ ஒரு 10 வருஷமா வந்து போகிறேன்னா. ஆனால் நேத்தி எண்டு வச்சது இல்லை. அப்போ எங்களுக்கு கஷ்டம் இருக்கு இல்லை.
அப்போ நாங்கள் சும்மா வந்து கும்பிட்டுட்டு போகிறது. திடீரென்னு எங்களுக்கு கஷ்டம் வந்த உடனே தான் எங்களுக்கு காட்டினவ உங்களை கூப்பிட்டுருக்குறா. அது மட்டும் நாங்கள் சும்மா வருவோம் போவோம் அப்படின்றது. பொங்கல் எல்லாம் நாங்கள் வச்சதில்லை, வருவோம் போவோம். இந்த கஷ்டம் ஒன்று வந்த உடனே தான் எங்களுக்கு அவட்ட கேட்கணும்னு தோணிச்சது. நானும் போன திங்கக்குள்ள வந்து கேட்டேன். அவள் எனக்கு இந்த திங்கள் முடிச்சிட்டேன். அப்போ நான் இந்த திங்கள் டக்கண்டு செஞ்சுட்டேன். இந்த பொங்கலுக்குமே என்னோட உண்மையிலேயே சொல்ல போனால் என்னோட காசே இருக்கே இல்லை. போன திங்கள் எங்கிட்ட என்னோட காசு இல்லை. அப்போ நான் அம்மாவுக்கு சொன்னேன்னா என்னோட காசு இல்லை, நீ காசை தந்தால் தான் நான் பொங்குவேன். அவள் எனக்கு காசு தந்து எல்லாம் தந்து ஆக்களையும் தந்து எல்லாம் செஞ்சாள். அப்படி இருந்தபடியே 4 மணிக்கு நான் ஒழிக்கிட்டேன். என்னோட வர ஆக்கள் வரையில். அப்போ நினச்சேன் வர வேண்டாம், எனக்கு தனியாக போய் செய்ய இயலாது, நான் பேச விட்டுட்டு நாளைக்கு வருவோம்னு நினச்சி கொண்டுறதுக்கு பள்ளி சொல்லுவேன். சரி என்னட்டு நான் வந்துட்டேன். சாமானில் நான் தனியாக தான் எல்லாமே ஏற்றி வந்துட்டேன். இங்கே வந்த ரங்கப்பட 2 சொன்னாக்கள் எல்லாரும் வந்துட்டுனா நான் நினச்சி குடி பார்க்கல டக்குன்னு முடியுமாட்டேன். ஆனால் சத்தியமாக இந்த வீதியில் நின்று சொல்லணும், என்னட்ட சல்லி காசு இருக்கே இல்லை. நான் திங்கக்கிழமை நேரேக்கு என்னட்ட 1000 ரூபாயே இல்லை. இவ்வளோ பெரிய அம்மாடையே நான் அப்படி போடுவேன்னு கூடி நான் நினச்சி பார்க்கல. அவக்கா என்ன செஞ்சிட்டான். நான் அப்போ சொன்னேன் கடனும் பட மாட்டேன், என்னால் கடன் பட இல்லாது. நீங்கள் நினைக்கலாம் இப்படி ஒலிக்கிட்டு நிற்கிறான்ண்டு, இது ஊருக்காக ஒலிக்கிட்டு நிற்கிறான். நான் ஒரு சாமியோட கதிர்காம பாத யாத்திரை எல்லாம் போகிறோம் நாங்கள். அப்போ எனக்கு எல்லாத்தாலையும் சரியான ஒரு பயங்கர ஒரு சிச்சுவேஷன். அவள் எனக்கு நேற்றைக்கு முடிச்சிட்டான். நான் நினச்சி குடி பார்க்கல இது நான் பொங்குவேன் நினைக்கக்கூடியல. எனக்கு ஒரு ஆள் என் வீட்டு முருகன் இருக்குது. அந்த ஆள் வீட்டை வந்தால் அந்த முருகனுக்கு காசு வைக்க போச்சேன்னு சொன்னால் அந்த ஆளுண்ட வீட்டை பிள்ளைகளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும். அவாக்கு அந்த முருகனில் ஒரு நம்பிக்கை. அவள் 2 தரம் கொண்டு வந்து எனக்கு 15,000 நான் மறந்துட்டேன். வெள்ளிக்கிழமை விடிய கனவு கண்டேன், அந்த திருப்புவல் புத்தகத்துக்கு அந்த காசு இருக்குன்னு. இது கனவிலேயே எழுப்பி போய் பார்க்குறேன், புத்தகத்துக்கு காசு இருக்குது. அந்த காசில் தான் நான் இதெல்லாம் உண்மையாக நான் சொல்லுவேன். அம்மாளாச்சு இன்றைக்கு தான் நான் அவன் அற்புதத்தை நான் எத்தனையோ வருஷம் பாரேன். இந்த முறை தான் பார்த்துருக்கேன். தக்காளி பழம் கொண்டு வந்த பழம் அழுகிட்டு. அப்போ இல்லை கேட்டு பாருங்க அவங்கள எல்லாரும் கவலைப்படணும். கொண்டு வந்த தக்காளி பழம் அழுகிட்டு இப்படி தெரிஞ்சிருந்தா கூட வாங்கியிருக்கலாம். 2 மனசுக்கு நினைச்சேன் கூட வாங்க காசு இல்லை நினைச்சு கொண்டு இருக்கேன். பாருங்க 1 ரூபாய் தக்காளி பழம் 6 தெரியும். ஒரு ஆள் கொண்டு வந்து 6 தெரியாது. 1 ரூபாய் தக்காளி பழம் கொண்டு வந்த போட்ட மிச்சம் கிடக்குது. இந்த வெங்காயம் கேட்டதுக்கு மேலே வந்திருக்கேன். எல்லாம் நான் கேட்டதுக்கு மேலே தந்துட்டா. நான் கேட்டதுக்கு மேலே செஞ்சுட்டா. அடுத்த வருஷம் இதோட சிறப்பாக நாங்கள் செய்வோம். அடுத்த வருஷம் நான் இதோட சிறப்பாக நல்லா இருந்திருப்பேன். அவள் புதுமை தான் எங்களுக்கு காட்டிட்டா எல்லாமே. கவலைப்பட்டு கொண்டிருக்கா. ஒரு ரூபாய்க்கு 6 எங்களுக்கு தெரியாது. இப்போ இன்னொரு ஆள் வந்து கேட்டுச்சுது வடை சுடையிலையும் உண்டு. அப்போ நான் சொன்னேன் இல்லையுண்டு. பேருந்து பார்த்தா ஒரு அம்மா வந்து கேட்குறா மோதவம் இல்லையோ உண்டு. நான் சொன்னேன் அடுத்த வருஷம் நாங்கள் நல்லா இருந்தால் மோதவம் பிடிக்கிறோம். அப்போ அடுத்த வருஷம் மோதம் பிடிக்க சொல்கிறோம். செய்வோம். நாங்கள் நல்லா இருந்தால் செய்வோம். சிறப்பாக செய்வோம். எங்களுக்கு வேணாம் ஒன்றுமே. எங்களுக்கு எல்லாமே நாங்கள் அம்பானி மாதிரியும் வாழ்ந்துட்டோம், ஆண்டி மாதிரியும் வாழ்ந்துட்டோம். அவள் எங்களுக்கு எல்லாம் காட்டிட்டா. எங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் இப்படியே கதிர்காமம் முருகனும் அம்மாளாச்சியையும் கும்பிட்டு இப்படியே இருக்கிறோம். எங்களுக்கு ஓகோண்ட வாழ்க்கை வேண்டாம், எங்களுக்கு வருதுட்டு வாழ்க்கை. நாங்கள் நல்லா இருந்து எங்களுக்கு கட்டு வேணாம், வருதுட்டு காசு வேணாம், நகை நட்டு வேணாம், சொத்து பத்து வேணாம், ஒன்றும் வேணாம். எங்களுக்கு இந்த வாழ்க்கை சரியம்மா. நன்றி நன்றி நன்றி. ஊருப்பட்ட ஆக்கள் இதில் வந்திருக்கணும் பாருங்க. இங்காலையெல்லாம் பாருங்க அன்னதான மடம் இருக்குண்ணே. வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். எவ்வளோ நம்ம கோயிலுக்கு வாரீங்க? நாங்கள் 83ஆம் ஆண்டு தொடக்கம் ஒவ்வொரு வருஷமும் வந்து விடும். என்ன மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குது? அம்மாளாச்சிக்கு நேற்று வச்சு செய்தால் எல்லாம் கொடுப்பார். என்ன நடந்திருக்கு உங்களுக்கு? எனக்கு பிள்ளைகளை படிப்பிக்க வேணுமென்று நான் நேர்ந்து ஒரு திங்களம் வந்து கும்பிடுறேன். நான் எல்லா பிள்ளைகளும் படித்து நல்ல வேலையில இருக்கிறேன். எத்தனை வயசுல இந்த வாரீங்கள் கோயிலுக்கு? 83ஆம் ஆண்டு எனக்கு 22 வயசு. ஆரோட முதலாவது வந்து நீங்கள் கோயிலுக்கு? இந்த மனுஷனோட. அதான் கூட்டிக்கொண்டு வந்தது. அது கோயிலோட கொஞ்சம் ஈடுபாடு கூடவோ? அவர் ஈடுபாடு குறைவு, நான் தான் ஈடுபாடு கூட. அவங்க ஆசைக்காக கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறேன். நான் போகிறேன்னா கொண்டு வந்து விட்டுட்டு தன் வழியில் இருப்பார், நீ கும்பிட்டுட்டு வா. நான் போயிருந்து கும்பிட்டு அழுது குளாரி அம்மாளாச்சியை கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு இடாபத்துகளில் இருந்து எல்லாம் காப்பாற்றி இருக்கிறான்.
அந்த செல்லடியல் வீடு விடுறது எல்லாத்துக்குள்ளையும் கும்பிட்ட நாங்கள் அதுகளுக்கு அதையெல்லாம் அம்மாராஜி தான் உயிரை காப்பாற்றி விடுவோம். ஒவ்வொரு பங்குனி திங்களுக்கும் பொங்குறோம் நாங்கள் இடையிலையும் பொங்குவோம். நினைச்சு அம்மாராஜி எங்களுக்கு நல்ல அற்புதத்தை செய்தவோ அது மாதிரி எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாரும் என்ன கேட்டாலும் அம்மாராஜியை நம்பிக்கை வச்சு நேர்ந்து கேட்டாலும் முழு மனதோட மனம் இறங்கி கேட்க வரணும். நம்பிக்கை வச்சு கேட்கணும். நம்பிக்கை இல்லாமலுக்கு சும்மா கேட்டாலும் கிடைக்காது. அம்மாராஜியில் நம்பிக்கை வச்சு முழு மனதோட வேண்டினால் கேட்டது கொடுப்பான். அம்மா எங்க எவ்வளவு இருக்கிறது? நாங்கள் கிட்ட தான் இருக்கிறோம். நாங்கள் 1 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிறீங்க. பிரச்சனை இல்லை, வந்து போறவங்க ஈஸி இலவா இருக்குமே உங்களுக்கு. ஒவ்வொரு திங்களும் பாருங்க எல்லாரும் கல்யாணம் முடிச்சு அங்கே இங்கே போட்டுனோம். நானும் தான் கூடுதலாக கோயில் தெரிய வேண்டியதானே. அப்போ ஒவ்வொரு திங்களும் வருவோம். சரிம்மா. அம்மாட்ட பேர் என்ன? ஞானேஸ்வரி. வேற ரெண்டுக்கு வந்தது இன்றைக்கு நான் மட்டும்தான் வந்தேன். நான் வேறு மகள் வீட்டை போட்டாரு திருவோணமலைக்கு. அப்போ நான் மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ ஆழம் வரீங்க? நான் இப்போ 2 வருஷமா வரேன். என்ன மாதிரி புதுமையா இருக்குதா? நினைச்ச என்ன வச்சாலும் அது எனக்கு என்ன பொறுத்த மட்டும் சக்சஸ் ஆகிருக்கு. என்ன மாதிரியான வரங்களை மறந்துருக்கு? என்னென்ன கேட்டு நீங்கள் அம்மாட்டு? நான் குடும்ப பிரச்சனைகள் தீரணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதே மாதிரி மகளுக்கு எல்லாம் கல்யாணம் கைகூடி இருக்கு. சிறப்பா அம்மா வச்சிருக்கா? சிறப்பா அம்மாளாச்சி இன்னும் வச்சிருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரியாம்மா, நன்றியா. நன்றி நன்றி. அப்போ இதில் என்னதுக்கு எல்லாம் இருக்கணும்? இவ்வளோ பேர் இருக்கணும். இனி இதில் அன்னதானம் கொடுப்பினோமா? சரி. ஓகே. சரிம்மா. சரி. இதில் விவரமான பக்தர்கள் வந்திருக்கிறேன். காணக்கூடிய மாதிரி இருக்குது. அம்மனுக்கு படைக்க கொண்டு போய் கொண்டிருக்கணும். இதுல தொடர்ந்து சமையல் நடக்குது. என்ன பாருங்க, கொழுக்கட்டை பிடிக்கணும். எத்தனை மணிக்கு வந்த நீங்கள்? 8 மணி. 8 மணிக்கு. என்ன மாதிரி சிறப்பா இருக்குதா கோயில்? நல்ல சிறப்பா இருக்கு. கும்பாபிஷேகம் எல்லாம் வரப்போது வரீங்களா? இதை பொறிக்கிறீங்களா கொழுக்கட்டை? இல்ல இல்ல படைக்க இல்ல வேணும். படைக்கட்டும். சரி ஏண்ணே. பரவாயில்ல. ஓகேண்ணே. தொடர்ந்து இதுல குலசாதம் கொடுக்கணும் பாருங்க. ஐயாவை நீங்க பாத்துருவீங்க. தனி தீவிர வாழ்ற ஐயான்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் Facebook வழியா வந்திருக்கேன். ஐயா நிக்கிற. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுடைய செய்தியாளருக்கு ரொம்ப வணக்கம். காலாட கையாட குன்பீடமான பண்டித்தெளிச்சி அம்மாதாயி அம்மா உன் சாரியாட உன் கூந்தலாட உன் கண்களாட உன் கால்களாட தேவி பாய் அம்மா தாயே என் தேவி. கட்டு முழங்குமோ இந்த 2 கண்களால் உன்னை பார்க்க முடியுமோ? இறைவன் தந்தவர்கள் வரம் அளிக்க முடியுமா எங்களுக்கு? நட்டதல்லு பேசுமா நாதம் இருக்கையிலே சுட்ட சட்டி கரைச்சு அறியுமா தேவி? அம்மா வாம்மா, இந்த பானையை வச்சு வாம்மா தேவி. அம்மா தாயே தேவி இல்லம்மா, அப்படியே வந்து தாயே அம்மா தேவி இல்லம்மா தேவி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன். அதனால் நீங்கள் தான் சொல்லணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. எதுவும் குறை நிறைய இருந்தால் பார்த்தீங்கன்னா தெரியப்படுதுங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அன்லைக் பண்ணாங்கோ, அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்கோ. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோக்களை பாருங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த முறை நாங்கள் பங்குனி திங்களுக்கு வரலாம். வீடியோ என்ன சொல்லி பார்ப்போம். என்ன ஓகே.